கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே பகுதி 1ல் எசேக்கியா ராஜா செய்த காரியங்களை 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது 2வது பகுதி. இந்த இடத்துல எசேக்கியா ராஜா ஜபித்த உடனே அவருக்கு பதில் கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை. அவர் ஏற்கனவே சில காரியங்களை செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படி என்று சொன்னால் அவர் தேசத்தில் பட்டணத்தில் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் செய்த காரியம் என்ன? 4வது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களிலே எசேக்கியா ராஜா குறித்த வாழ்க்கையை நம்ம சரித்திரத்தை பார்க்கிறோம். இதில் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அசிரியா ராஜா சனகரிப் யூதாவிற்கு வந்து அரணான பட்டணங்களை பிடித்து கொண்டான். இந்த சூழ்நிலையில் வசனம் 10ல் ரப்சாக்கே வந்து கர்த்தர் தான் இந்த பட்டணங்களை அழிக்க சொன்னார் என்று போய் சொல்லுகிறான். அவங்க பார்வையில் எப்படி என்று சொன்னால், கடவுள் தாங்க எங்களை அனுப்பி, இந்த சனகரிப்பு ராஜாவை அனுப்பி, ரப்சாக்கேவை அனுப்பி இந்த யூதா பட்டணங்களை அழிக்க சொல்லார் என்று போய் சொல்லுகிறார்கள். வசனம் 13 15 18 22ல் உங்கள் பட்டணத்தை அசிரியா ராஜாவிடம் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அவர்கள் என்ன பண்ணானா பயமுறுத்தினான். இந்த காரியங்களெல்லாம் கேட்டு ஏசாயா 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லி எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? ஜெபிக்க சொல்கிறார். இவ்வளோ விஷயங்களை சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க, கலக்கமடைய செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஆளை அனுப்பி எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? ஜெபிக்க சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா ஜனங்களை தேற்றினான். அதாவது இந்த சனகரிப்பு ராஜாவும் ரப்சாக்கேவும் சொன்ன வார்த்தைகளனால ஜனங்க பயந்து போய் இருக்கிறாங்க, கலங்கி இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான். ஒரு தலைவனாக என்ன பண்ணான்? ஜனங்களை தேற்றினான். நம்பிக்கை அவன் என்ன பண்ணான்? அவங்க கொடுக்குறான். கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறான். 37ஆம் அதிகாரம் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14-20 வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா சனகரிப்பு ராஜா அனுப்பின நிருபத்தை வாங்கி அதை ஆலயத்துக்கு கொண்டு சென்று அங்கே ஆலயத்தில் என்ன பண்ணுறான்? அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இந்த சனகரிப்பு ராஜாவிடமிருந்து, ரப்சாக்கே ஆட்களிடமிருந்து, இந்த அசிரியருடைய பாளையத்திலிருந்து, படை பலத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க என்று சொல்லி எசேக்கியா என்ன பண்ணுகிறான்? அவன் ஜெபிக்கிறான். இந்த சூழ்நிலை அந்த ஜெபித்ததற்கான பதில் என்ன தெரியுங்களா? 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்று போட்டான். ஸோ ஜபத்துக்கு பதில் ஆண்டவர் தூதனை அனுப்பி என்ன பண்ணாராம்? கொன்று போட்டார். உடனே அசிரியா ராஜா சனகரிப்பும் ரப்சாக்கேவும் தேசத்தை விட்டு ஓடி போனார்கள். மீதி ஜனங்க 1,85,000 பேர் காலி. மீதி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, எசேக்கியா ராஜா ஜெபித்தது போல எப்படி ஆண்டவர் தூதனை அனுப்பி 1,85,000 பேரை கொன்று போட்டாரோ, ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ, அதே போல நாமும் கூட ஜெபித்தால் கர்த்தர் தன்னுடைய தூதனை கொண்டு நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய எதிரிடமிருந்து நம்மை தப்புவிப்பார். ஆமாங்க, இந்த 2 பேர் அசிரியா ராஜா சனகரிப்பும் அதே போல் ரப்சாக்காவும் என்ன பண்ணாங்களாம்? அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட, குடும்ப வாழ்க்கையில் கூட, வேலை ஸ்தலங்களில் கூட, ஊழியத்தில் கூட இந்த மாதிரி ஒரு 2 பேர் சில நேரத்தில் வரலாம். சனகரிப்பு ராஜா மாதிரி, அதே போல் ரப்சாக்கே மாதிரி 2 பேர் வரலாம்.
அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எசேக்கியா ராஜா ஜெபித்தது போல நாமும் ஜெபித்தால் நம்முடைய எதிரிடமிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக 5வது காரியம் 2 நாளாகமம் 31 அதிகாரம் 2 வசனம் 4 வசனத்துல எசேக்கியா ராஜா யூதாவின் எருசலேமில் தேவாலயத்தின் ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் அவர்கள் வரிசைப்படி அவர்கள் ஊழியம் செய்யும்படியாகவும் சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்தவும் ஒழுங்குபடுத்தினார். ஆமாங்க, ரொம்ப வருடங்களாக ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவாலயத்துக்குள்ள ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. யாரும் அதை மீண்டும் சரி பண்ணப்படவில்லை, சரி செய்யல. ஆனால் எசேக்கியா ராஜா தன்னுடைய காலகட்டத்தில், ஆட்சி காலகட்டத்தில் என்ன பண்றான், மீண்டும் தேவாலயத்துடைய வேலைகளை செய்யும்படியாக, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும்படியாக, சமாதான பலிகளை செலுத்தும்படியாக ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் மீண்டும் ஊழியத்தை ஏற்படுத்தினான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் 31 அதிகாரம் 2 நாளாகவும் 31 அதிகாரத்தில் 4 வசனம் 5 வசனம் 10 வசனம் 16 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் அவர்களுக்குரிய பாகத்தையும் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும், அதாவது அனுதினப்படி சம்பளம் கொடுக்கும்படியாக ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அதாவது அவர்களுக்கு வேலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இப்போ அவர்களுக்கு அனுதினப்படி சம்பளமும் கொடுக்க என்ன பண்றான், அவன் காரியங்களை ஒழுங்கு பண்ணுகிறான். ஏன்னு சொன்னா அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், சந்ததி இருக்குது என்று சொல்லி வேலை செய்யணும். ரொம்ப நாளாக அவங்க என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம இருக்கிறாங்க. இப்போ அந்த வேலையும் செய்யணும், வேலைக்குரிய அனுதின படியும் கொடுக்கணும் என்று சொல்லி வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் என்பது போல அனுதினப்படி சம்பளத்தை கொடுக்க முடியாத கட்டளையிட்டான். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் எசேக்கியா ராஜா மூலமாக செய்யப்பட்டது. மொத்தம் 5 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. விசேஷமாக 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் இந்த 2 பகுதிகளாக பிரித்து பேசி இருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை எசேக்கியா ராஜா செஞ்சபடினால்தான் அவர் இப்படி ஜெபம் பண்ணுகிறார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா.